டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 38. சோஃபியா பின்புறத்தில் அமர்ந்திருந்த லெங்டனையே துருவி துருவி பார்த்தாள். அவர் விளையாடுகிறாரா? புனித கோப்பையா? லெங்டன் தலையசைத்தார். அவரது உணர்ச்சிகள் இறுக்கமாயின. புனித கோப்பை என்பது சாங்கிரியலின் நேரடி அர்த்தமாகும். இந்த சொற்றொடர் சாங்கிரியல் என்பதிலிருந்து தோன்றிய, பின் சாங்க்ரால் என்பதாகி மருவி பின் இரண்டாக சான் மற்றும் கிரல் என்பதாக மாறியது. புனித கோப்பைதான் அந்த மொழிப்பிணைப்பை உடனடியாக உணர முடியாமல் போனது. சோஃபியாவுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இருந்தாலும் லெங்டன் சொன்னது அர்த்தமாகவில்லை. புனித கோப்பை என்பது ஒரு கிண்ணம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் சாங்கிரியல் என்பது ஆவணங்களின் தொகுப்பு என்றும் அவை மறைமுக இரகசியத்தை சொல்லும் என்றும் சொன்னீர்களே. ஆமாம், ஆனால் சாங்கிரியலின் ஆவணங்கள் என்பது புனித கோப்பையின் ஒரு பாதி உண்மையாகும். அவை கோப்பையினுள் புதைக்கப்பட்டு அதன் உண்மையான பொருளை உள்ளடக்கி உள்ளது. ஆவணங்கள் சிலுவை வீரர்களுக்கு அதீத சக்தி தந்தது. காரணம், ஆவணத்தின் பக்கங்கள் கோப்பையின் இயல்பை சொல்வதாகும். கோப்பையின் உண்மை இயல்பு சோஃபியாவுக்கு எங்கோ தொலைந்து போனது போல் இருந்தது. அவள் நினைத்தது என்னவென்றால், புனித கோப்பை என்பது இறுதி விருந்தில் ஜீசஸ் பயன்படுத்தியது. அரிமதியாவின் ஜோசப் சிலுவையில் அறைந்தபோது அவரின் இரத்தத்தை அதில் பிடித்தது. புனித கோப்பை கிறிஸ்துவின் கிண்ணமாகும். இதைவிட எளிமையாக வேறென்ன இருக்க முடியும்? லெங்டன் அவள் பக்கமாக சாய்ந்து கொண்டு இரகசிய குரலில் சொன்னார். சோஃபியா, சியான் துறவு மடத்தை பொறுத்தவரை புனித கோப்பை என்பது ஒரு கிண்ணம் அல்ல. அவர்கள் கூறுவதெல்லாம் கோப்பையின் சகாப்தம், அதாவது சாலிஸ் என்பது புத்திசாலித்தனமாக உருவாக்கப்பட்ட ஓர் உருவக கதை. அதாவது கோப்பையின் கதை சாலிஸை உருவகமாக பயன்படுத்தி வேறு எதையோ அதீத சக்தி வாய்ந்த ஒன்றை சொல்ல விழைகிறது. இன்றிரவு உங்கள் தாத்தா சொல்ல முயன்ற எல்லா விஷயங்களோடும் அது பொருந்தி போகிறது. அவற்றில் புனித பெண்மையை குறிக்கும் எல்லாவித சின்னங்களும் உள்ளடக்கம். இன்னும் கூட குழப்ப நிலையில் இருந்த சோஃபியா லெங்டனின் புன்சிரிப்பை கண்டு அது அவளது குழப்பத்தை கண்டு மலர்ந்தது என்று உணர்ந்தாள். அதே சமயம் அவரது கண்கள் ஆர்வத்துடன் மிளிர்ந்தன. புனித கோப்பை கிண்ணமல்ல என்று கொண்டாலும் பின் வேறென்ன அது என கேள்வியை வீசினாள். இது போன்ற கேள்வி நிச்சயமாக எழும் என்று லெங்டன் அறிந்திருந்தாலும் அதற்குண்டான பதிலை எப்படி நிச்சயமாக சொல்வது என்று தெரியவில்லை. அவர் பதிலை அதற்குண்டான வரலாற்று பின்புலத்தில் சொல்லவில்லை எனில் சோஃபியா குழப்ப நிலையில் ஆழ்ந்து போவாள். இதே போன்ற உணர்ச்சியை தான் தன் எடிட்டரின் முகத்தில் சில மாதங்களுக்கு முன் சந்தித்தார். அச்சமயம் தான் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு கையெழுத்து பிரதியை அவரிடம் காண்பித்தார். இந்த பிரதி எதை காட்டுகிறது? அவரின் எடிட்டர் மெல்ல இரும்பிக் கொண்டு ஒயின் கிளாஸை வைத்துவிட்டு பாதியில் இருந்த சாப்பாட்டை வெறித்தார். நீங்கள் முழு மனதோடு சொல்லவில்லை, அப்படிதானே? 1 வருடமாக இவ்விஷயத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அப்படியானால் முழு மனதோடு தான் சொல்கிறேன் என்றுதானே அர்த்தம்? முன்னணி நியூயார்க் எடிட்டரான ஜோனஸ் பேக்மேன் தன் குறுந்தாடியை படபடப்புடன் தடவிக்கொண்டார். பேக்மேன் தன் பணிகாலத்தில் எத்தனையோ கிறுக்குத்தனமான புத்தகங்களை பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த புத்தகம் அவற்றையெல்லாம் மிஞ்சிவிட்டது. பேக்மேன் இறுதியாக சொன்னார். ராபர்ட், என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உங்கள் எழுத்தை நான் விரும்புகிறேன். நாம் இருவரும் சேர்ந்தது எல்லாம் நன்றாகவே போகிறது. ஆனால் இவை போன்ற கருத்துக்களை நான் பதிப்பதில்லை. மக்கள் என் அலுவலகத்தில் முன்னே மாதக்கணக்கில் மறியல் செய்வார்கள். அதை தவிர்த்து உங்கள் புகழ் மங்க தொடங்கும். கடவுளின் கருணைக்கிணங்க நீங்கள் ஹார்வர்ட் வரலாற்று ஆசிரியராக உள்ளீர். மாறாக உடனடி பணம் வேண்டும். பாப் பாடகராக அல்ல. இது போன்ற எழுத்துக்களுக்கு துணை சேர்க்கும் வண்ணம் வேறொருவரின் நூல்களை துணையாக உள்ளன. மௌனமாக சிரிப்புடன் லெங்டன் தன் கோட் பையினுள் இருந்த துண்டு தாளை எடுத்து பேக்மனிடம் தந்தார். அந்த தாளில் கிட்டத்தட்ட 50 தலைப்புகளில் நூல்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த நூல்கள் எல்லோராலும் நன்கு அறிந்த வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருந்தன.
சிலர் நிகழ்காலத்தில் இருப்பவர், சிலர் நூற்றாண்டுகளுக்கு முன்னிருந்தவர்கள். ஆனால் எல்லா நூல்களுமே லெங்டன் சொன்ன கருத்தையே சொல்லின. பேக்மேன் அந்த அட்டவணையை படித்து உடனேயே அவர் பூமி உருண்ட சமதளமானது என கண்டுபிடித்து மனிதன் போல தெரிந்தார். எனக்கு இதில் சில ஆசிரியர்களை தெரியும். அவர்கள் உண்மையிலேயே வரலாற்று அறிஞர்கள். லெங்டன் சிரித்தார். நீங்கள் கண்டது போல் இது என்னுடைய சொந்த கருத்து மட்டுமல்ல. இது நீண்ட காலமாக நிலவி வந்திருக்கிறது. நான் அவற்றை என் வார்த்தைகளால் கட்ட முயல்கின்றேன். அதுவரை இந்த நூல்களில் எது ஒன்றிலும் புனித கோப்பையை சின்னங்களின் ரீதியில் அணுகியதில்லை. நான் மட்டுமே சின்னங்களின் வாயிலாக இக்கட்டுரையை நிரூபிக்க முயல்கிறேன். பேக்மேன் அந்த அட்டைவணையை இன்னும் பார்த்து கொண்டிருந்தார். கடவுளே, நூல்களில் ஒன்று சர்லி டிப்பிங்கல் எழுதப்பட்டது. அவர் பிரிட்டானிய வரலாற்றாசிரியர். டிப்பிங் தன் வாழ்நாள் முழுக்க புனித கோப்பையை தெரிந்து கொள்வதிலேயே செலவிட்டார். நான் அவரை சந்தித்திருக்கிறேன். உண்மையில் அவர்தான் எனக்கொரு தூண்டுகோல். ஜோனஸ் அவர் இந்த அட்டவணையில் உள்ள மற்றவர்களோடு சேர்ந்து இதை நம்புவார். இந்த சரித்திர ஆசிரியர்கள் இந்த விஷயத்தை நம்புவார்கள் என்று கூறுகிறார்கள். பேக்மேன் எச்சிலை விழுந்து கொண்டு மேற்கொண்டு பேச முடியாமல் பேசினார். லெங்டன் திரும்பவும் சிரித்தார். வாத பிரதிவாதமாக எடுத்துக்கொண்டாலும் புனித கோப்பை மனிதகுல சரித்திரத்தில் அதிகம் தேடப்படும் புதையல். அந்த புனித கோப்பை ஏராளமான கதைகள், போர்கள் மற்றும் வாழ்க்கை முழுவதுமான தேடல் முதலியானவற்றை உண்டாக்கிவிட்டது. அது ஒரு கிண்ணம் என்பதில் பொருள் இருக்கிறதா என்ன? கிண்ணம் என்றால் அதை ஒத்த பிற பொருள்களிலும் ஆர்வம் உண்டாக்கியிருக்க வேண்டும். முட்கிரீடம், இயேசுவை அறைந்த சிலுவை முதலியானவை இருந்தும் அவற்றில் ஆர்வம் உண்டாகவில்லை. சரித்திரம் முழுவதுமே புனித கோப்பை சிறப்பானதாக இருந்து வருகிறது என்று சிரித்தார் லெங்டன். அதன் காரணத்தை இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பீர்கள். பேக்மேன் இன்னும் கூட தலையாட்டி கொண்டிருந்தார். இவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் அதை பற்றி இன்னும் கூட பரவலாக தெரியாதது ஏன்? நூற்றாண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட சரித்திரத்தோடு இந்த நூல்களால் போட்டியிட முடியவில்லை. குறிப்பாக வரலாறானது அதிகமாக விற்கும் நூல்களே அதற்கு ஆதரவு தருவதுண்டு. பேக்மேனின் கண்கள் விரிந்தன. ஹாரி பாட்டர் கதை புனித கோப்பையை பற்றியது என்று சொல்லாதீர்கள். நான் பைபிளை பற்றி சொன்னேன். பேக்மேன் இறைஞ்சினார். அது எனக்கு தெரியும். சோஃபியா டாக்ஸியினுள்ளே குரல் எடுத்து கத்தினாள். கீழே வை. சோஃபியா இருக்கைக்கு முன்புறம் சாய்ந்து ஓட்டுநரிடம் கத்த லெங்டன் துள்ளினார். ஓட்டுநர் வாக்கி டாக்கியை எடுத்து பேசுவதை லெங்டன் கவனித்தார். சோஃபியா திரும்பி லெங்டனின் கோட் பாக்கெட்டில் கையை நுழைத்தாள். என்ன ஆகிறது என்று லெங்டன் உணரும் முன்பே அவள் பிஸ்டலை எடுத்து ஓட்டுநரின் தலையில் வைத்து அழுத்தினாள். ஓட்டுநர் உடனே கையிலிருந்த ரேடியோவை விட்டுவிட்டு சும்மா இருந்த ஒரு கையை தூக்கினான். சோஃபியா, என்ன நடக்கிறது? லெங்டன் திக்கினார். நிறுத்து. சோஃபியா ஓட்டுநருக்கு கட்டளையிட்டாள். நடுங்கி போன ஓட்டுநர் சோஃபியாவின் ஆணைக்கு பணிந்து பூங்காவின் நடுவே வண்டியை நிறுத்தினான். பிறகுதான் லெங்டன் ரேடியோவில் ஒலித்த இயந்திரத்தனமான கார் கம்பெனியின் குரலை கேட்க முடிந்தது. ஏஜென்ட் சோஃபியா நெவ்யூ மற்றும் அமெரிக்கரான ராபர்ட் லெங்டன் என ரேடியோ கரகரத்தது. லெங்டனின் தசைகள் இறுக்கிக் கொண்டன. முன்னமே நம்மை கண்டுபிடித்து விட்டார்களா? இறங்கு. சோஃபியா கட்டளையிட்டாள். நடுங்கிய டாக்ஸி ஓட்டுநர் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி காரை விட்டிறங்கி சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான். சோஃபியா காரின் கண்ணாடியை கீழிறக்கி துப்பாக்கியால் திகைத்து நின்ற ஓட்டுநரை குறிவைத்தாள். பிறகு அமைதியான குரலில் கூறினாள், லெங்டன், காரை எடுங்கள். நீங்கள் தான் ஓட்டப் போகிறீர்கள். ஆயுதம் தாங்கிய பெண்ணோடு லெங்டன் வாதம் புரிய விரும்பவில்லை. அவர் காரிலிருந்து இறங்கி முன்னிறக்கியில் பாய்ந்தார். அந்த ஓட்டுநர் கத்திக்கொண்டிருந்தான். அவனுடைய கைகள் இன்னும் கூட தலைக்கு மேலே உயர்ந்திருந்தன. சோஃபியா பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு கேட்டார், ராபர்ட், நீங்கள் இந்த காட்டை போதுமான அளவு பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர் தலையசைத்தார். நிறையவே. நல்லது. இங்கிருந்து உடனே கிளம்புங்கள். லெங்டன் காரை துவக்கும் கருவிகளை பார்த்து ஒரு வினாடி தயங்கினார். கடவுளே! அவர் கைகளால் கியரை தடவினார். சோஃபியா, நீங்கள் போ என்றாள் அவள்.
வெளியில் சில விலை மாதர்கள் என்ன நடக்கிறது என்று பார்த்தனர். ஒரு பையன் செல்போனை எடுத்து பேசினான். லெங்டன் கிளட்சை விட்டுவிட்டு கியரை எப்படி போடுகிறோம் என்று தெரியாமலே போட்டார். லெங்டன் சடார் என்று காரின் வேகத்தை கூட்டினார். கார் முன்னோக்கி பாய டயர்கள் தேய்ந்து முன்னாலிருந்து கூட்டத்தை இரண்டாக பிளந்தது. செல்போன் எடுத்து பேசிய அந்த பெண் காரிலிருந்து தப்பிக்க காட்டை நோக்கி பாய்ந்து போதிய இடைவெளியில் தப்பினாள். கார் சட்டென்று சாய்ந்து செல்ல, சோஃபியா என்ன செய்கிறீர் என்று கேட்டாள். அவர் கியர் போடும் ஓசைகளுக்கிடையே சொன்னார், நான் தான் முன்னமே சொன்னேனே, நான் ஓட்டிக்கொண்டிருப்பது ஒரு தானியங்கி கார்.